வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயூரி பாலமுருகா சரணம். விதி அப்படின்னா நடக்கப்போவது என்னங்கிறது தெரியும். அந்த நடக்கப்போகிற த தீமைகளை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும். ஆனால் தடுக்க முடியாது. அது எதிர்பாராத விதத்தில் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு பேர் விதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விதிக்கு ஒரு விதி செய்வோன்னு மதி கிடைக்கும். அதுதான் சிக்னல் கிடைக்கும்ல, சாலையில் சிக்னல் மாதிரி. அது வந்து மூத்தவர் சொல் அமிர்தம். எந்த திசையில் செல்லணும், எப்போ நிற்கணும், எப்போ எச்சரிக்கை, எல்லாமே அவங்களது தான். அது ஒரு மதமாக உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்து மதம். இந்து மதங்கிறது ஒரு மதம் இல்லை, மார்க்கம் இல்லை. இந்து மதங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை இந்த பிரபஞ்சம் முழுக்கையும் உருவாக்கியவன். அந்த அந்த கடவுளோட மூச்சு காட்டு வேதம். அந்த வேதத்திலேருந்து தான் இந்த இந்து மதத்தோட கொள்கைகள்லாம் உருவாகுது. அது வந்து 4 வேதங்கள் சொல்கிறாங்க. அந்த 4 வேதங்கள் நம்மளை மனிதனோட வாழ்க்கையை அருமையாக நம்மளை பிரதிபலிக்கிறது. ஆனால் பல கடவுள்கள், பல வழிபாடுகள் பல இருந்தால் கூட அது மொத்தமாக சொல்கிறேன்னா தூய்மை, சடங்குகள், சம்பிரதாயம், கடமைகள் இதெல்லாம் தொகுத்து வழங்கியிருப்பாங்க. செயல் விளைவுகள், நம்ம எந்த செயலுக்கும் ஒரு விளைவு காரணம் இல்லாமல் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா. அதில் வந்து முற்பிறவி, வினைப்பயன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை எப்படி இப்படின்னா பகவத்கீதையிலே சொல்லியிருப்பாங்களே, சாத்வீக குணம். அந்த சாத்வீக குணம் உள்ளவங்க அவங்களோட உணவு முறை, அவங்களோட குணநலங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுமாரி தமோ குணம், அது கூட ரஜோ குணம். இப்படி 3 குணங்கள். இப்போ ஒரு நெருப்பு, அதை வந்து சாத்விக குணம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு ஜோதியாக பார்ப்பாங்க, ஒரு ஹோமம் பண்ணுவாங்க, ஒரு சமையலுக்கு பயன்படுத்துவாங்க, ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதே அந்த நெருப்பை வந்து தமோ குணம் உள்ளவங்க பண்ணுவாங்க, குளிர்காய பயன்படுத்துவாங்க, கொஞ்சம் சுகமாக இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் பயன்படுத்துவாங்க. அதே ரஜோகுணம் உள்ளவங்க எப்படி படுத்துவாங்க நெருப்புனாக்க, அதை இப்போ தீமை நிறைவேறத்துக்கு, வீடை கொளுத்துறது, புயலை உருவாக்குறது, தீய செயல் செய்கிறது, என்னென்ன தீமைகள் உண்டோ அந்த நெருப்பு மூலமாக பண்ணிடலாம் அப்படி பண்ணுவோம். அது பரவுது. அது வந்து பக்கத்து வீட்டில் தான் அந்த தீன்னு கிடையாது, நாளைக்கு நம்ம வீட்டிலும் பரவுங்கிறது தெரியாது. அந்த தீய செயல் தீயாக பரவுறது. அதேமாரி சுத்தம், ஆசாரம், இந்த சைவ உணவு இதெல்லாம் இந்து மதத்தில் முக்கியமான விஷயங்கள். அவங்க வந்து இந்த உலகம் முழுதும் வாழணும், இந்த உலக உயிர்கள் அத்தனைக்கும் வாழறதுக்கு உரிமை உண்டு, இந்த உலகத்தை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க சாதுக்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. நித்திய கடமை, அந்த குணம், நடத்தைகள் எல்லாமே சொல்லி வந்திருக்காங்க. அந்த பண்புகள் அது வந்து பாரம்பரியமாக காது வழி கேட்டோ, அவங்களுக்கே தெரியாமல் உணர்வுலையும், உள்ளத்துலேயும், உயிரிலையும், குருதியிலையும் கலந்து வந்திருக்கும் அந்த இந்து மதத்தோட நாகரிகம், கலாச்சாரம் எல்லாமே. அந்த வெளிப்படக்கூடிய பண்புகள் பார்க்கலாம் நம்ம. அதுமாரி இறைவன் வந்து பாரபட்சம் கிடையாது. எல்லாருக்கும் மழையாக பொழிவார். முத்துராமலிங்க தேவர் ஒரு மீட்டிங்கில் பேசுவார்ல, எல்லாருக்கும் மழையாக பெய்வார் கடவுள். நீங்கள் ஒரு சின்ன பாத்திரம் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் தண்ணி கிடைக்கும், பெரிய பாத்திரம் வச்சா நிறையா தண்ணி கிடைக்கும். பாத்திரத்தை மழையில் போய் நனைஞ்சி போகிறதுக்கு சோம்பல் பட்டு தூக்கிட்டுனா கவுந்து போகும். அப்போ உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அது இறைவனோட கருணை வந்து பாத்திரங்கிறது நம்மளோட கேரக்டரை குறிப்பிட்றாரு. நீ நல்ல பாத்திரம், நல்ல கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறதாக அது குறிப்பிட்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து இந்த இதுதான் சாலை சந்திப்பில் முக்கியமான சாலை சந்திப்பில் சிக்னல் மாதிரி தான் மூத்தவர் சொல் அமிர்தம். இது வந்து அவங்க உபவாசம், விரதம், பூஜை முறைகள், வழிபாடுகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது வந்து முக்கியமாக சொல்கிறது இந்து மதத்தில் வந்து சைவ உணவு அவ்வளோ. இப்போ சுறுசுறுப்பாக இருக்குது அணில், அது என்ன, சைவம் தான் சாப்பிடுது. மிகப்பெரிய பலம் பொருந்திதான் இருக்குது யானை, அது சைவம் தான் சாப்பிடுது. இயந்திர சக்திக்கு இணையாக இருக்குது குதிரை, அது சைவம் தான் சாப்பிடுது. இப்போ எல்லாரையும், அதாவது நீ பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்கிற மாதிரி, ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தா அது அம்மா, ஊருக்கே பால் கொடுத்தா அது பசு. மாடுகள் வந்து செல்வம்.
மாடுகள் வந்து செல்வம். ஆணிரை கவர்தல், அந்த காலத்தில் ராஜா ஒரு 100 ராஜா ஜெயிச்சிட்டான்னா ஆணிரை கவர்தல். மாடுகள் வந்து நம்ம செல்வங்க. இவங்க இந்த இந்த மாடு இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறது இதெல்லாம் என்னென்னா இறைவனை நினைக்கிறதுக்காக. இறைவன் வந்து இப்போ வந்து அறக்கிறனா மறக்கிறனா சொல்கிறாங்களே, அதாவது பூனை வந்து தான் குட்டியை பார்த்து பார்த்து இடத்த மாற்றி மாற்றி வச்சு வந்து தேடி போடும். அந்தமாரி இறைவன் கருணையை எதிர்பார்த்து இறைவனை நினைக்காம கூட நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இறைவன் தேடி தேடி வந்து உதவுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இறைவனை பற்றி தெரிஞ்சுட்டு இறைவனை தேடி போய் பார்த்து அவருக்கு பிடிச்ச குணங்களை வளர்த்துக்கிட்டு தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அப்படி இருக்காங்களே, அவங்க வந்து குரங்கு பிடியாக இருப்பாங்க. அவங்க வந்து குரங்கு அந்த அறக்கறையை மறக்கணும். அதே மாதிரி அந்த இறைவனை நினைக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் கோயில் கட்டுறது, கோபுரம் கட்டுறது, பசுமாடம் வைக்கிறது, எல்லாமே இறைவனை அப்பப்போ நினச்சிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இறைவனோட பேரை குழந்தைகளுக்கு வைக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய இந்துக்களோட வழிமுறை. அவங்க எத்தனையோ பண்டிகை கொண்டாடுற மாதிரி விவசாயம், இந்த விவசாயம் வந்து உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றன்று தொழுதுண்டு பின் சொல்வார். எல்லா தொழிலுக்கும் ஆதாரம் வந்து உணவு கொடுக்குற விவசாயம் தான். எப்படி மழை தண்ணீர் வந்து உணவை உற்பத்தி செய்வதோடு தானும் உணவாகிறது, அதுபோல் விவசாயி அவன் விவசாய பொருளை உற்பத்தி செய்வதோடு தன்னையே தருகிறான் விவசாயி. முதுகெலும்பு. அதனால தான் இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயத்துலன்றாங்க. அந்த விவசாயத்துக்கு எப்போ ஆதி காலத்துலேருந்து எப்போ நெருப்பை கண்டுபிடிச்சி, நெருப்பை கடவுளாக நினச்சி, சூரியனை கடவுளாக நினச்சி, மலையை கடவுளாக நினச்சி, காடு காணியெல்லாம் கடவுளாக நினச்சி அப்படி பார்த்தோன்னா விவசாயத்தை படைத்தான். விவசாயத்துலேருந்து பல தானியங்கள் தான். பூமி தாயை எந்த அளவுக்கு நீ பாடுபடுறியோ அந்த அளவுக்கு உனக்கு பலன் கொடுப்பா பூமி தாய். அவ்வளோ நம்புவான். அவனோட நேர்மையான உழைப்பு, அப்பழுக்கற்ற அர்ப்பணிப்பு, இதெல்லாம் பார்த்து பூமி தாய் நிறையா வாரி கொடுப்பா அந்த செல்வத்தை. பூமிக்குள்ளே அவ்வளோ செல்வங்களுக்கு நீங்கள் கேட்குறத கிடைக்கிற மாதிரி இல்லையா? அந்தமாரி சிந்தையெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சூரிய கடவுளை வணங்கிறதுக்கு பொங்கல் விழா, இந்திர விழாம்பாங்க. அது தசதிக் பாலவர்களை இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, சந்திரன், ஈசானன் அப்படின்னு சொன்னால் அதில் சூரியன் நடுநாயகமாக இருக்குது. சூரியனை வழிபடுற விவசாயிகள், இயற்கையை வழிபடுறவர்கள் இந்திர விழா நடத்துவாங்க. அப்போ பொங்கல் விழா பண்ணுறது, பொங்கல் இட்டு அன்றைக்கி விளைஞ்ச நெல்லை அந்த விவசாயி பார்த்தோன்னே அந்த விளைஞ்ச நெல்லை தன்னை இதெல்லாம் கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. மஞ்சள் கொத்து போட்டு புதுப்பானை வாங்கி வீட்டை சுத்தம் பண்ணி, அதாவது இந்து மதத்தோட சுத்தம் தானே வேணும், கடமை தானே வேணும், நல்லா சுத்தம் அந்த பொங்கலுக்கு வெள்ளை அடித்து சுத்தப்படுத்தி புது பானை வாங்கி புது பொங்கல் இட்டு ஊருக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு சூரியனை வழிபட்டு சந்தோஷமாக கொண்டாட விழாங்க. அதில் முக்கியமானது இந்த எல்லா உயிர்களும் இந்த உலகத்துக்கு வாழறதுக்கு உரிமை உண்டுங்கிற மாதிரி இந்த பசுக்கள், காளைகள் வந்து அந்த விவசாயத்தில் எஞ்சி நிற்கிற வைக்கோலை தின்னுட்டு தான் வாழுது, புல்லை தின்னுட்டு தான் வாழுது. அது நமக்கு எவ்வளோ பெரிய பலத்தை தருது, பலனை தருது. இப்போ பசுன்னு எடுத்திங்கன்னா பஞ்சகவியம் சொல்கிறாங்க இல்லையா? பசு வந்து பால் தருது, பால்லேருந்து தயிர் தருது, தயிர்லேருந்து வெண்ணெய் தருது, வெண்ணெயிலேருந்து நெய் தருது, நெய்யிலேருந்து இப்படி அப்படியே கோமியம் தருது, நோய் எதிர்ப்பு சக்தி தருது, தீய சக்திகளாக விரட்டுது, இது எரிபொருள் ஆகுது. இப்படி தன்னையே கொடுக்கறது. இந்த வாழை போல், பசு போல் எல்லா இயற்கை மருத்துவ பொருளும் எல்லா பொருள்களும் இந்துக்கள் வழிபாட்டு பொருளாக வச்சுருக்காங்க இல்லையா? அதில் இந்த பசுக்களில் வந்து 30 தேவர்கள் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வழிபடுறதுக்கு ஒவ்வொரு வழிமுறை வச்சுருக்காங்க. இப்போ இந்த உணர்வுங்கிற ஒரு அறிவு இல்லைன்னா இது வெறும் உடம்பு தான். இப்போ அடித்தா வலிக்குது அப்படின்னா அதில் வந்து உணர்வுங்கிற அறிவு வந்துடுது. வெறும் உடம்பாக இருக்கிற இடத்துல உணர்வுங்கிற அறிவு வந்துடுது. அந்த உணர்வுங்கிற அறிவு தான் பக்தியில் கலந்துருக்குது. இதை நம்மளுக்கு மக்களை இயக்கிறது ஆதார சக்தி. அதுதான் ஆதார சக்தி. இந்த ஆறாவது அறிவு தான் மனுஷனுக்கிட்ட இருக்குது. இயற்கை தத்துவம் அது வந்து அந்த காலத்து முனிவர்கள்லாம் மந்திரங்களாக்கி கொடுத்துருக்காங்க, சாட்சிகளாக்கி கொடுத்துருக்காங்க, சூட்சமாக கொடுத்துருக்காங்க, அது ஞானமாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கடலை கடைஞ்ச போது மகாலட்சுமி சங்கு இதோட பசு வருது. வெள்ளை பசு, சிகப்பு பசு, கருப்பு பசு, இந்த வண்ண பசு அப்படி வருதுல. அதில் வந்த பசுக்கள் வந்து தோன்றுது நமக்கு. அதில் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலன் வந்து பசுமாடு. அது வந்து எல்லாருக்கும் பயன் கொடுக்கறதுக்காக அந்த தொழுது வணங்கக்கூடிய இடமா இருக்கிறது. அதாவது
நம்ம எதை கொடுக்குறோமோ அதை பெறுவோம். நம்ம நன்றியை கொடுத்தோன்னா அதுக்கு விசுவாசமாக இருந்தோன்னாக்கா நமக்கு ஏகப்பட்ட பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த கோபூஜை. கோபூஜை வந்து ரிஷபங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பசுக்கள் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. அதாவது புறவழி வழிபாடு, சரியை கிரியை ஞானங்கிறாங்களே புறவழி. 33 கோடி தேவர்கள் ஒன்றா ஒரு இடத்துல பார்க்கலாம். ஏன் ஆலயங்கள் வச்சுருக்காங்கன்னா எல்லா இடத்துலையும் பால் இருக்காது, மடியில் தான் பால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதுமாரி ஆலயங்களில் எப்படி கருணை இருக்கணுமோ அந்த பசுக்கள் மூலமாக நம்ம நல்லவர்கள் ஆகணும். உலகத்தில் உள்ள எல்லோரும் நல்லவர்கள் ஆகணும், சாதுக்கள் ஆகணும். அதுக்காக இப்போ வந்து ஏன் சைவ உணவு சொல்கிறாங்க? இப்போ வாரியார் கூட சொல்வார், புழு துடிப்பதை அறிந்தும் அதை மீன் சுவைக்கிறது. அப்புறம் மீன் வந்து அந்த தூண்டில் மாட்டிக்குது. அப்புறம் மீனை சுவைக்கிற மனிதனை கண்டு நான் துன்பப்படுகிறேன். ஏன்னா அது புழுக்கு ஆசைப்பட்டது மீன் மாட்டிக்கிச்சு. இப்போ மீனுக்கு ஆசைப்பட்டான் மனுஷன் மாட்டிக்கிட்டான்ல. அதேமாதிரி செத்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு புதைக்கிறத மொபைல் சுடுகாடா வயிறு அப்படிம்பார் அவர். இன்னொன்று அது ஒரு கர்மா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிறவி எடுக்கிறதுனா அதோட கர்ம பலன் அனுபவிக்கிறது தான். அதை கொன்று இப்போ சாப்பிட்றதுனால அதோட கர்மாவை சேர்த்து வாங்கிக்கிறான் இல்லையா? உயிர் கொல்லாமல் வேண்டும். இந்த கொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அது நம்ம சொல்கிறது, கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இதுக்கும் வள்ளுவர் நிறையா சொல்லியிருக்காரு. கொல்லான் புலாலை மறுத்தாரை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்பர். இப்போ வாயில்லா பிராணிகள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்குது நிறையா. அதெல்லாம் கொல்லாமல் வரணும் அப்படிங்கிறது தான் விவசாயத்தை போற்றணும். விவசாயத்தில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டி வெளிநாட்டு இல்லையா? விவசாயம் மட்டும் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நமக்கு எல்லா சக்தியும் என்ன தொழில்நுட்பம் வளர இயற்கையாக இருக்கும். விளைநிலங்கள்லாம் தரிசு நிலமாகக்கூடாது, வெறும் கட்டடம் இருக்கக்கூடாது. எங்கேருந்தோ விலை கொடுத்து அரிசி வாங்குறதுனால நம்மளோட உண்மையான நெல் வரிசையெல்லாம் தெரியல. எத்தனையோ நெல் வகைகள், அரிசி வகைகள், எத்தனையோ பயிர் வகைகள், எத்தனையோ மூலிகைகள், எத்தனையோ இதெல்லாம் நம்மளோட நிலத்தை தரிசாக போகிறதுனால, கட்டடம் கட்டுறதுக்கு இடமா போகிறதுனால என்ன ஆச்சு, இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். இப்போ அவன் எவ்வளோ காசு விற்கிறானோ அந்த காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி ஆயிடுது. அவர் விவசாயத்தை வளர்க்குறதுக்காகவும், விவசாயிகளை போற்றுவதற்காகவும், இந்த இயற்கையை வணங்குவதற்காகவும், சூரியனை வணங்குவதற்காகவும், பசுக்களை காளைகளை வணங்குவதற்காகவும், நம்மளை சுற்றியுள்ள பிராணிகளுக்கெல்லாம் இயற்கையால் அதெல்லாம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான். ஒவ்வொரு அங்கத்துலேயும் பசுக்கிட்ட வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது வந்து நந்தி, பத்திரை, சுசீலா, சுமனா, சுரபின்னு 5 வகை பசுக்கள் கடல்லேருந்து வருது. சங்கு இதுலேருந்து மகாலட்சுமியோட திருப்பாடுகள் கடைஞ்ச போது வருது. நல்ல மழை வளம், நல்ல சந்ததி, நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் நல்லது நடக்க கடவுள் வந்து அவங்க மூலமாக இறங்கி வர்றார், பசுக்கள் மூலமாக இறங்கி வர்றார். நம்ம எது மூலம் காண்றோமோ அதுவாக ஆகிட சொல்லுவாங்க. நம்ம எது மூலம் கடவுளை பார்த்தால அது மூலமாக கிடைக்கணும். இப்போ அடிக்கடி சந்திக்க முடியும் கடவுள். எல்லாத்துலேயும் உயிர் கடவுளை பார்க்குற குணம் வந்துட்டுனா நம்ம அடிக்கடி கடவுளை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கிது. நம்மளோட பேச்சு, நம்மளோட நடத்தை, நம்மளோட அடக்கமான உணர்வு, இது எல்லாமே நமக்கு இயற்கையோடு இருக்கிற போது நமக்கும் கிடச்சிருது. இப்போ அவசியம் இல்லாவிட்டால் கூட பொதுநலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இல்லாமல் சொல்லி யார்ட்டையும் போக மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக தன்னை தாழ்த்திட்டு இறங்கி வந்து கேட்பாங்க. அந்த அன்பு அவங்க உள்ள நல்லது நடக்கணும், உலகத்தில் நல்லது நடக்கணுன்ட்டு தன்னோட மரியாதை, நட்பு இதெல்லாம் வச்சு அவங்க இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்பாங்க, சொந்த கருத்துக்களையும் நிலைநாட்டிப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த பசுக்கள் வந்து பிடிவாதம் கிடையாது. பசுக்கள் வந்து பிடிவாதம் கிடையாது. அந்த குணம் பசும்பால் சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே கிடச்சிருது. பெரிதாக நினைக்கிறது, எதையும் பெருசாக நினைக்கிறது, அற்ப விஷயங்களை கூட பெருசாக நினைக்கிறது, அற்ப விஷயங்களை பெருசாக நினைக்கிறது, நல்ல விஷயங்களை பெருசாக நினைக்கிறது. எல்லா விஷயங்களும் நடைமுறை சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத தீர யோசிக்கிறதுல நம்ம சாத்வீக உணவு சாப்பிட்றதுனால தான் கிடைக்கிறது. இது வந்து அந்த அன்பு பாவம், அடிமை பாவம், ஆஞ்சநேயர் தாசாதி தாசர் அவர் வந்து எப்படி ஆஞ்சநேயர் தன்னோட இதை பண்ணுறாரு பாருங்கள். எல்லாமே இதனால் இவன் மூலம் அடைவான் என்று அதனை அவன் கண்டு விடணும். இதில் வந்து கடவுள் தேர்ந்தெடுப்பார் யார் எதுன்னு. அப்போ பசுவை தேர்ந்தெடுத்து நமக்கு மக்கள் காளைகளை தேர்ந்தெடுத்து இந்த விவசாயத்தை தேர்ந்தெடுத்து உலகத்துக்கு தெய்வமாக்கினார். இப்போ இந்த விழாவை கொண்டாடுறது மூலம் இவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற மாதிரி இருக்குது இல்லையா? இந்த பிறப்புக்கு இறப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மனுஷனுக்கு அகந்தை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது,
கர்மம் இருக்கக்கூடாது, மாயை இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் ஜீவாத்மா பரமாத்மா அடையணுனாக்க நம்ம இந்து மத சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருவிழாக்கள் எல்லாத்தையும் மனப்பூர்வமாக அதை அணுகி அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக செய்யணுங்கிறது தான் மக்களோட விருப்பம். எல்லாம் வல்ல எம்பெருமான் பேரருள்பவர்களாக நினச்சபடி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் செய்வார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.